மாட்டாங்க. ஸோ நம்மோட நிலைமையை விட தாழ்ந்த நிலைமையில் 1000 கோடி பேர் இருக்காங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கண்டா எந்த விஷயத்துக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறீங்கண்டா எந்த விஷயமே நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். வயசுக்கும் மெச்சூர்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நாங்கள் இருக்கிற சிச்சுவேஷன், நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள், இவர்கள்லாம் எங்களோட மனப்பக்குவத்தை தீர்மானிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களில் மற்றவங்கள ஸ்டே பண்ணாமல் உங்களில் நீங்களே தங்கியிருக்க பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தன்னம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. இங்கே எல்லாருமே தனியத்தான் இருக்காங்க, தனியத்தான் வாழ்கிறாங்க. அவங்கவுங்களோட பிரச்சனையை அவங்கவுங்க அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபேமிலி என்ன நமக்கு என்ன சிச்சுவேஷன் நம்மளோட நிலம் எங்கே மாறினாலும் நமக்கண்டு இருந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது. எங்களோட இன்ப துன்பம் எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். எங்களை பற்றின விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ஃபேமிலிக்கோ, அப்பா அம்மாக்கோ அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரிலேஷனுக்கோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க. தைரியமாக இருங்க. சூசைட் தோட்டன்றதே வரக்கூடாது. பொண்ணுங்க அந்த அளவுக்கு முடிவு எடுக்கக்கூடாது. பசங்க அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பொண்ணுங்க ஒரு பொண்ணு நிற்கிறாண்டா அதை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்காம அந்த பொண்ணோட பாதுகாப்பு உங்களோட கையிலன்ற ஒரு கடமை உணர்வோடு நீங்கள் இருக்கணுன்றதை ஆண்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே தைரியமாக இருங்க. இந்த தற்கொலை எண்ணம் மட்டும் வேணாம். பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து என்ன செய்யணுன்றதை மட்டும் யோசிங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க.